தமிழகத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தரதரவென அதிரடி கைது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் தரதரவென கைது என்று சொல்லியிருக்கிறீர்களே, தேர்தல் முடியட்டும். அதிமுகவை விட பிஜேபி அதிக சீட்டுக்களை எடுத்தது என்றால் திமுகவை பழிவாங்கிக் கொள்ளலாம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திமுகவை பழிவாங்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கதையை முடித்து விடலாம். ஓகேங்களா? அவங்க நம்ம கையில் இருக்கக்கூடிய கட்சி. ஓகே, நம்ம ஓகேனா ஓகேன்னோ, இல்லைனா இல்லைன்னு சொல்லணும். நம்ம கையை நம்ம ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கட்சி அவர்கள். ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. நம்ம கூடவே இருந்து நமக்கே பார்த்தீங்கன்னா ஆப்பையும் வேட்டையும் அளித்தவர்கள் அல்லவா அவர்கள். ஸோ அதனால் அவர்களை அவ்வளவு எளிதாக பார்த்தீங்கன்னா விடக்கூடாது என்பதில் ரொம்பவே குறியாக இருக்கிறதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டு இருக்கிறது நேயர்களே. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில விதமான விஷயங்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட நம்முடைய வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், அனைவருமே பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மேஜிக். ஓகேங்களா? ஏன்னா பாஜக கிட்ட இருக்கிற வரைக்கும் இவங்களும் நல்லா அடிச்சாங்க, அவங்களும் நட அடிச்சாங்க. இப்ப அதிமுகவை சேர்ந்த பாஜகவினர் கிண்டல் அடிக்கிறாங்க. நாங்க மட்டும் ஒருவேளை உங்களோட கூட்டணியை வைக்காம இருந்தோம் அப்படின்னா உங்களால பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடித்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறது, மாற்றங்கள் இருக்கிறது, இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகன்ற ஒரு கட்சி அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக போயிடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள், ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இயக்கமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியை தேசிய கட்சி அழிக்க வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால் அதை மாற்றவே முடியாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அப்போ உண்மையாலேயே பிஜேபி அழித்து விடுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்படியாக பொசுக்கி ஒன்றுமே இல்லாத மாதிரி டோட்டலாக பஸ்மமாக்கிடுவாங்க. இதுதான் பிஜேபியினர். அவங்களுடைய கடந்த கால அரசியல்கள்லாம் மேலே வடக்கு மாநிலங்களில் பாருங்கள், தென் மாநிலங்களில் நடக்காது தான். இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்காது. காலங்கள் இன்னும் இருக்கிறது. ஆனால் கொஞ்சமாக ஒரு கட்சியை காலி பண்ணிடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் தான் இப்போ அதிமுக இருக்கிறாங்க. ஸோ ஒருவரையாக பார்த்தீங்கன்னா கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு துறையிலேயுமே அவர்கள் பார்த்தீங்கன்னா இருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனால நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாருக்கு எப்பேற்பட்ட விக்டரிகள் வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஜெயிக்க போகின்ற தலைவர்களின் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் யார்? உண்மையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் யாரெல்லாம் தரவென எடுத்து கைது செய்யப்பட போகிறார்கள் என்பது நம்ம காலத்தில் தான் இருக்கிறது.